கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசாயா 65:14. இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவிலே புலம்புகிறீர்கள். புலம்பல் எதனால் நமக்கு நம்முடைய குடும்பங்களிலே இருக்குது அப்படின்னா, ஒன்றுதான், சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இதெல்லாம் கர்த்தருக்கும் ஊழியக்காரருக்கும் இடையிலே இருக்கிற ஒரு அனுபவம். அநேக நேரங்களிலே ஒரு ஊழியக்காரனுடைய நடத்தையை குறித்து லகுவாய் பேசிக்கொண்டு கடந்து போகிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஊழியக்காரனுடைய நெருக்கங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பாடுள்ள ஒரு ஊழியத்தை தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் உண்மையாக கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தர்க்கென்றே வாழ்கிற ஊழியக்காரர்களை குறித்து மாத்திரமே நான் இந்த வேளையிலே பதிவு செய்கிறேன். வேறு யாரை குறித்தும் மனநோவதுக்கான ஒரு காரியங்களை நான் பேச இந்த இடத்துல வரலை. அதை செய்வது என்னுடைய வேலையும் அல்ல. இருந்தாலும் ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை என்று பார்த்தோமானால் நெருக்கமான ஒரு பாதை வழியாய் கடந்து வருகிறவர் தான் கர்த்தருக்கு உகந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். அதனால் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதனால் பாடில்லாமல் ஊழியத்தில் நிலைத்து நிற்க முடியாது. பாடுள்ள மனிதர்கள் தான் நாம். அப்போ அந்த பாடுகள் பிறருக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அந்த பாடை நீ உணர வேண்டும் இல்லையா? ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் பொழுது முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்று லூக்கா 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாத்திரவன் அங்கே இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு உரியதாய் அங்கே மாறுகிறது. இல்லாவிட்டால் சொன்ன அந்த சமாதானம் அந்த ஊழியக்காரரோடு போய்விடும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய சமாதானத்தை சொல்வதற்கு நமக்குள் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அப்போ நாம் ஒரு வீட்டுக்குள் போகும் பொழுது அவர்கள் வெகுளப்பட்டு மனக்குழப்பத்தோடு வேதனையோடு இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை குறித்து நம்மளிடத்திலே ஒரு சில சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை பிறரிடத்தில் போய் சொல்வதற்காக அல்ல, அதை பரியாசம் பண்ணுவதற்காக அல்ல. அவர்கள் எதற்காக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார் என்றால், அந்த ஊழியக்காரர்கள் அவர் தேவனிடத்திலே சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து வருகிறார்கள். அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது நமக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இந்த ஊழியக்காரன் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிதான் அவர்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஊழியக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த பாத்திரமானாய் இருந்தால் அதனுடைய மேன்மை கர்த்தர் நிச்சயமாய் ஊழியக்காரருக்கும் கொடுத்து அந்த ஜெபத்திற்கு உரிய அதனுடைய பதிலை நிச்சயமாய் யாருக்காக ஜெபித்தாரோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்திற்காக நீ பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதனுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்போ நம்மை தாக்கி விடுமா அப்படின்லாம் இல்லை. அவர்களுடைய வேதனையை நீ உணர வேண்டுமானால் நீ உடைக்கப்பட வேண்டும். ஊழியக்காரருடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். ஒரு கண்ணீர் விடுகிற இயேசு பாருங்க, லாசரு மரித்த உடனே அதை கேட்டு அவர் அங்கே கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த மனதுருகி அவர் ஜெபிக்கிறார், மனதுருகி அவர்களை தொடுகிறார். அந்த அந்த அனுபவம் ஏன் வந்தது என்றால் அவர் இருதயம் உடைக்கப்படுகிறது. ஒவ்வொருடைய பாடுகளையும் வேதனைகளையும் பார்க்கும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். அப்போ இன்னைக்கு ஊழியக்காரர் ஆக நாம் அழைக்கப்பட்டிருந்தோமானால் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ துயரப்படுகிறார்களோ அவருடைய வேதனையை நீ அறிந்து ஜெபிக்கும் பொழுது தான் மனதுருக வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். அப்போ அந்த பாடுள்ள மனிதர்களுக்கு முன்பாக இயேசு அதை கடந்து வருகும் பொழுதே அவருடைய இருதயம் அது வெகுளப்படுகிறது அல்லவா? ஒவ்வொரு ஜனங்களுடைய வியாதியும் பாடும் வேதனைகளையும் பார்க்கும் பொழுது, சாபங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகிதான் அங்கே ஜெபித்து அவர்கள் அதை நன்மையை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த ஊழியம்தான் இன்று நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம
அந்த கஷ்டப்படுகிற துயரப்படுகிற அனைவருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த துயரம் நம்மை தாக்கும். ஒருவேளை அவங்களுக்குரிய அந்த பிசாசனுடைய வல்லமை நம்ம தாக்கி விடுமோ, இல்லாவிட்டால் மந்திர சூனியங்கள் நம்ம தாக்கி விடுமோ? இல்லைங்க. கர்த்தர் உன்னை அழைத்தாரானால் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பார். நீ நிற்கிற இடம் அக்னியாக இருக்கும். சங்கீதம் 104:4 சொன்னது போல அவர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்னி ஜோலையாகவும் செய்கிற தேவன். நம்மை அக்னியாய் வைத்திருப்பார். தூதர்களை காற்றுகளாய் வைத்து நம்மை பாதுகாப்பார். அதனால் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அப்படி தான் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் ஃபிசிக்கலாக நம்முடைய சரீரமானது, இந்த இருதயம், எமோஷனல் இல்லையா, நம்ம அதை பார்க்கும் பொழுது இயேசு கூட அதுதான் சொல்கிறார். அவர் மாமிசத்தில் இருக்கும் பொழுது ஆவியிலே கலங்குகிறார் இல்லையா, மனதுருகுகிறார். பாடுள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். அது நிமித்தமாய் ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த உணர்வுள்ள ஒரு ஆத்மா நமக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் பாடுகளும் அவருடைய வேதனைகளும் நமக்கு சொல்லும் பொழுது நாம் இருதயம் உடைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நாம் இருக்கணும். அப்போ அதுதான் நம்மை பாதிக்கும் தவிர பிசாசு நம்மை தொடுவதற்கு ஒருபோதும் அவர் அதை அனுமதிக்க மாட்டார். அப்போ எது நம்மை பாதிக்கிறது என்று பார்த்தோம்னா, அவருடைய அந்த ஜனங்களுடைய வேதனைகள் தான். அவர்கள் சொல்லுகிற ஆறுதலுக்காக ஜெபிக்க சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்கும் பொழுது நம் இருதயம் பலவீனப்படுகிறது. அதுதான் நம்மளை பலவீனப்படுத்தும். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். உண்மையாக நீ ஊழியம் செய்தையானால், அப்படி நீ உண்மையான ஒரு ஊழியக்காரராக இருந்து நீ செய்தும் உன்னை பழி தீர்க்கிறவர்கள், உன்னை குறித்து தவறாய் பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் குடும்பங்களிலே என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, மன நோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவார்கள். புலம்பலும் ஆவியின் முறிவுகளும் மனநோவும் அந்த குடும்பங்களில் இருக்கும். காரணம், கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர், பிறருடைய பாடுகளை உணர்ந்து இருதயத்தில் உடைக்கப்பட்டு அவருக்காய் வேண்டுதல் செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம் அறியாமல் கூட தவறாய் பேசினோமானால் பாடுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துவிடும். அது சாபமாய் கூட மாறிவிடும். மோசையோடு முகமுகமாய் கர்த்தர் பேசினார் இல்லையா? அவரை குறித்து தன் சகோதரியும் தவறாய் பேசும் பொழுது சகோதரி குஷ்டரோகியாய் மாறினதே வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதனால் யாரோடு கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் நிசாரமாக வாயில் வந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் ஊழியக்காரர்களை குறித்து எதுவும் பேசாதீர்கள். காரணம், அவன் உடைக்கப்படுகிறான். அவனுக்காக அல்ல, அவன் உடைக்கப்படுகிறது மற்ற ஜனங்களுக்காக. அவருடைய வேதனையை உணர்ந்து ஜெபிக்கிற உண்மை உள்ள ஊழியக்காரரை சொல்கிறேன். அப்போ பாருங்க, இது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் சாட்சியாக சொன்னேன், அதை வெளியே போய் சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை, அப்படி செய்யாதீர்கள். அது தூற்றுகிறது போல. அதனால் அந்த காரியங்களிலே இடைப்படுகிறதுனால வருகிற இன்னலுக்கு கர்த்தர் துணை நிற்க மாட்டார். ஊழியக்காரர் உண்மையாக இருந்து தன் குடும்பமாக அதை எண்ணி அந்த குடும்பத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள், எவ்வளவு குடும்பங்கள் பாடுகள் இல்லை, குடும்பத்தில் குறைகள், குழந்தைக்குள்ளாக பலவீனங்கள் இல்லை, எவ்வளவோ விஷயங்களிலே குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? அப்போ ஒரு ஊழியக்காரர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது வந்து ஜெபித்தால் என் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகுமே, என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகுமே. நான் மட்டும் ஜெபித்தால் போதுமா? என்னோடு இணைந்து ஒரு தேவ மனிதர் ஒரு சமாதானத்தோடு வந்து தன்னுடைய செய்தியோ இல்லை ஜெபித்தோ வேதத்தை வாசித்து வசனத்தை நமக்கு போதித்து அந்த வசனத்தினால் நாமும் நம் குடும்பத்தாரும் உயிர் மூச்சு அடைய வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு நீ ஜெபித்தேயானால், உண்மையாக ஜெபித்தேயானால், நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்திருப்பார். அப்படி இருக்கிற அந்த ஊழியக்காரங்களை குறித்து அவர் கலகம் பண்ணுகிறவர் அல்ல, குடும்பங்களை பிரிக்கிறவர் அல்ல. அந்த அளவுக்கு ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காராய் நீ விளங்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி விளங்குகிற ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் கம்பீர சத்தத்தோடு கம்பீரிக்கும்படியாக
மன மகிழ்ச்சியோடு இருக்கும்படி கர்த்தர் செய்வார். காரணம் என்ன தெரியுமா? பிறருக்காக ஜெபித்து அவர்கள் நன்மை பெற்ற பிறகு எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா? சாட்சி சொல்லிக்கிறவர் மிக குறைவு. இயேசுவோடு கூட அந்த 10 குஷ்டரோகியில் ஒருவன் தான் திரும்பி வந்து சாட்சி சொன்னதை வேதத்தில் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவோடு அப்படி இருந்தார்கள். நீங்களும் நானும் ஏமாத்திரம். அதனால் ஊழியக்காரங்கள் இடத்துல அநேகர் அவர்களுடைய பாடுகளும் வேதனைகளை மாத்திரம்தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்களுக்காக மாத்திரமே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே பிரச்சனைக்குரியவர்கள் தான். ஏனென்றால் நாம் மனிதர்கள், பாடுள்ள ஒரு மனிதர்கள் தான். அதனால் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஊழியக்காரனுடைய சமாதானம் எங்கே என்று பார்த்தோமானால் தேவ சமூகம். அவன் பிறருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர் அவனுக்கு பலனாக இருக்கிறார். பிறருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறான். அதனால் கர்த்தர் அவனுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். அப்போது நாம் செய்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ உனக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருபொழுதும் கர்த்தர் உனக்கு துணையாக இருக்க மாட்டார். அப்போ மற்றவர்கள் உன்னை பழி தீர்க்கும் பொழுது கர்த்தர் அதை குறித்து அவர் வருத்தப்படுவதில்லை. காரணம், நீ செய்ததுக்கு உரிய பலனை நீ ருசித்து கொண்டு இருக்கிறாய். நீ எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கிறாய். ஆனால் உண்மையாக நீ நின்றையானால், உண்மையாக கர்த்தருக்காக மாத்திரம் ஊழியம் செய்தையானால் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்கும், கம்பீரமும் உண்டாயிருக்கும். ஆனால் உன்னை பழி தீர்க்கிறவர்கள் நோவுள்ளவர்களாய், மனநோவுள்ளவர்களாய், அலறுகிறவர்களாம், ஆவியிலே நெருக்கப்படுகிறவர்களாம், இல்லையா, புலம்புகிறவர்களாயும் காணப்படுவார்கள். அதனால் அவர்களை குறித்து நீ கவலைப்படாட்டாம். நீ ஊழியம் செய்யும் பொழுது உத்தமனாய் இருந்து கர்த்தர் கண்டு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மனமகிழ்ச்சியோடு வைத்திருப்பார். அதனால் உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அதனால் அநேக நேரங்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நம்முடைய அழைப்பு என்ன என்று அறியாமலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுவரையிலும் என்னுடைய பயணத்தில் கூட கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் என்னை அனுப்புகிற இடங்களிலே அவர் அநேக சாட்சிகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். நிறைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அது எதற்கென்றால் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. அதனால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அநேக விடுதலை கொடுத்திருக்கிறார்கள். சாட்சிகளை சிலர் பகிர்ந்திருக்கிறார்கள், சிலர் சொல்லாமல் கூட இருக்கலாம். அதை குறித்து நான் வருத்தப்படுவதில்லை. எனக்குரியது என்னுடைய வேலை என்னவோ, யாருக்காக ஜெபிக்க வேண்டுமோ, யாருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க சித்தமாக இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் கர்த்தர் செயல்படுத்தட்டும் என்று நான் முழுமையாக ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் யார் குறை சொன்னாலும் இன்றைய நாட்களிலே மீடியாக்கள் மூலமாய், ஊடகங்கள் மூலமாய் அநேகரை குறித்து புறம் பேசுவதை நாம் பார்க்குறோம். அதல்ல நம்முடைய வேலை. நம் வேலை என்னவோ அதை நாம் செய்வோம். அதனுடைய பலன் கர்த்தர் தருவார். மற்றவர்களை குறித்து நாம் பேச வேண்டாம். நம்மை குறித்து நாம் பார்த்து கொண்டோமானால், நாம் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தோமானால் நிச்சயமாய் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால் நம்முடைய புலம்பலை கூட கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி விடுவார். அநேக நேரங்களிலே உண்மையான ஒரு ஊழியக்காரன் எதற்காக புலம்புகிறான் என்றால் ஜனத்திற்காக புலம்புகிறான். கர்த்தர் கொடுத்த ஆத்மாக்களை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக திறப்பில் நிற்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் நேசிக்கிறார். அப்படி நேசிக்கிறார் என்பது அப்படி கடந்து போவதல்ல, நேசித்து அவன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அப்போ அதுக்கு தான் நாம் பிரயாசப்பட வேண்டும், தனக்காக அல்ல. தனக்காக வாழ்ந்து எத்தனை காலம் வாழப்போகிறோம் நாம் இல்லை. அது மாத்திரமல்ல, கேட்குற நீங்கள் கூட ஊழியக்காரர்களில் நான் தனியாக வேலை செய்கிறேன், தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். அந்த பலனில் இன்னைக்கு உலகம் எப்படிலாம் அவர்களை இழுத்து இருளிலே தள்ளுவதற்கு போராடி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு கிராமங்களுக்குள் கடந்து போவதற்கு முன்பாக அவ்வளவு போராட்டங்கள். ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்காக நம்மை அனுப்புகிறார். அதை தடை செய்வதற்கு எவ்வளவோ பிசாசானவன் போராடினாலும் அவன் முகம் உடைக்கப்பட்டு அவன் முகம் வெக்கப்பட்டு போகும்படி செய்வார். அதற்கு முழு பலனும் ஆரோக்கியத்தையும் ஆவின் நிறைவையும் கர்த்தர் கொடுப்பார். அதற்கு அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிப்பதற்கான ஆத்மாக்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் பிரவேசிப்பார்கள், விடுதலை பெறுவார்கள். முதலாவது தேவன் ஆகிய கர்த்தர்
அவர் செய்த ஊழியத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டார்களே, அதே போல் அடையாளமும் அற்புதங்களையும் நம்மை கொண்டும் செய்வார். அது நிமித்தமாய் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அது நிமித்தமாய் ராஜ்யம் கட்டப்படும். அதை தான் நாம் பார்த்து பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்கிற ஊழியக்காரன் எப்பொழுதும் கம்பீரத்தோடு மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார். எனவே நாம் ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருந்தால் நாம் உண்மையாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுமாய் இருந்தீர்கள். ஆனால் ஊழியக்காரர்களுக்காக செவிங்கள். ஒருவேளை நமக்கு தென்பட்ட, அதாவது கேள்விப்பட்ட ஏதோ ஒரு ஊழியக்காரரை குறித்து அவதூறான காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்கள் உண்மையோ பொய்யோ அதை ஆராய்ந்து பார்க்கிறது நம்முடைய வேலை அல்ல. ஆனால் அப்படி இருந்தால் அவர்கள் மீண்டும் எழும்ப வேண்டும். விழுந்து போகாதபடி தாவீதின் கூடாரம் கெட்டி எழுப்பப்பட்டது போல கெட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை அந்த ஊழியக்காரர் விழுந்து போயிருந்தால் கூட கர்த்தர் அவர்களை எழுந்து நிற்க கிருபை செய்வார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அவர்கள் மனம் திரும்புவார்கள் இல்லையா? மனம் திரும்புவதற்கான ஆவியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போனவர்கள் கூட அவர்கள் மனம் திரும்ப முடியும். நிலைத்து நிற்கிறவர்கள் இன்னும் பலன் அடைவார்கள். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சீக்கிரத்தில் கடைசி காலம் ஆதாயப்படுத்த வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. போராட்டம் மிகுந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் நம் வீட்டுக்கு சாபம் வராதபடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அநேகர் ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக. அதற்காக ஜெபிங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஊழியக்காரருக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடி எங்கள் நாவுகளை நீர் கெட்டி போடுவீராக, காவல் வைப்பீராக. அதுபோல் உண்மை உள்ள ஊழியக்காரர்களாய் எங்களை மாற்றும். அநேகர் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் மாறட்டும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அலைந்து திரிகிற அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கம் ஒன்று கூட ஊழியக்காரர் மீதும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீதும் இல்லாதபடி வராதபடி விளக்கி போடுவீராக. உம்முடைய வல்லமை விளங்கத்தக்க கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வேளையில செய்வீராக. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், இணைந்து ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வீராக. இதுவரையிலும் நாங்கள் தவறாய் யாரையோ குறித்து பேசியிருந்தோமானால் அது ஊழியக்காரர்களை மாத்திரம் அல்ல, எந்த மனிதர்களை குறித்தும் எந்த ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்கும்படி யோசிக்காதபடி, சிந்திக்காதபடி, பேசாதபடி எங்களுடைய நாவுகளையும் சிந்தைகளையும் காவல் வையும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களை மாற்றுவீராக. எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பேராக. இனி எங்களுக்கு ஒரு பாடு வராதபடி எச்சரிக்கையாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பேராக. ஆமாப்பா, இந்த பிள்ளைகளை நீ தொடும். யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்திருக்கிறோம் என்று எண்ணுகிறார்களோ, யார் இருதயத்திலே அது ஒரு வேதனையை கொண்டு வருகிறதோ அந்த வேதனை நீங்கி சுகமடைவார்களாக. மீண்டும் இதே போன்ற பாவங்களை செய்யாதபடிக்கு அப்பா எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் கெட்டுப்போக விடாதபடி இந்த சமாதானத்தை காத்து கொள்வதற்கு அந்த கிருபை பாராட்டுவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, தடைகள் நீங்குவதாக, பிசாசானவன் கை போடாதபடி என் தேவன் தாமே சகலத்தையும் வேலியடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். வேலையடைத்து பாதுகாத்து சாட்சியா நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளையும் சந்தித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆவியிலே எப்பொழுதும் உற்சாகம் கொள்ளும்படி கிருபை பாராட்டுவாராக. ஆமென். உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளையும் பகிர்ந்து வாருங்கள். அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you.
வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை